ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அதாவது யோபு சொல்றாரு, அதாவது நான் என்ன காரியத்துக்கு பயந்தனோ அந்த காரியம் எனக்கு வந்துச்சு, எதுக்காக அஞ்சினோ அந்த காரியம் நடந்து சொல்லி யோபு சொல்றாரு. ஏன்னா யோபோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா யோபு வந்து கர்த்தர் பார்க்க ஒரு உத்தமனா இருந்தா, உண்மையா இருந்தா. ஆனால் ஏசப்பா வந்து யோபை பார்த்து சரி விடுவார், என் பிள்ளை எல்லாவற்றையும் எனக்கு பிரியமாக சொல்லி ஏசப்பா வந்து யோபை பார்த்து சரி விடுவார். பிசாசு தான் ரொம்ப வெக்ஸா யோபு எப்படின்னா கத்தருடைய பிரிக்கணும், கத்தருடைய வழி விலகணும்னு சொல்லி பயங்கரமாக வந்து பிசாசு வந்து திட்டம் போகிறான். பிசாசு நேராக போய் யோபு கிட்ட போய் எப்படின்னா வந்து யோபு பிரிக்கணும்னு சொல்லி கிட்ட போகிறான். ஏன்னா யோபு கிட்ட வந்து பிசாசு நெருங்க முடியல. ஏன்னா ஏசப்பா வந்து யோபு சுற்றி வேலி அடிச்சிருந்தாரு. கர்த்தருடைய கரம் வந்து யோபை மூடிட்டு பிசாசால் ஒன்றுமே சரி முடியல. பிசாசு ரொம்ப காண்டாகி நேராக போய் ஏசப்பா நேராக போகிறான். தேவசேன ஏசப்பா யோபு கேட்குறான், இது போல் வந்து யோபு என் கையில் ஒப்பு கொடுறேன், யோபு நீ என் கையில் ஒப்பு கொடுத்தனா அவனை தூசிக்கிறேன், அவனை துன்பப்படுத்துவேன், நான் பயங்கரமாக அவனை எல்லாவற்றையும் அவனை உபத்தில் கொடுப்பேன். நான் அப்படி கொடுக்கும்போது அவன் வந்து தூசித்து விட்டு வழி வெளியே ஓடி போயிடான்னு சொல்லி பிசாசு வந்து ஏசப்பா எடுக்கும்போது ஏசப்பா உடனே சொல்றாரு, அவன் கையில் ஒப்பு கொடுறேன், என்ன வேணா செய், ஆனால் அவன் ஜீவன் மட்டும் எடுக்காத, என் புள்ள ஒருபோது அது இப்படி செய்வாது, நீ என்ன செஞ்சாலும் என் பிள்ளை என் கூட சொல்லி ஏசப்பா திகிரமாக வந்து யோபை வந்து பிசாசு ஒப்பு கொடுக்குறாரு. அதாவது பிசாசு வந்து யோபை சோதிக்கும்படி வரான். ஏசப்பா வந்து யோபை புடமிடும்படி செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசு அதுக்கப்புறம் தேவசங்கர் பிசாசு வந்து ஏசப்போட வேலைக்கு ஓடிட்டான். அதுக்கப்புறம் வந்து யோபை பயங்கரமாக சோதிக்கிறான், பயங்கர துன்பப்படுதா. இதை கண்டு யோபால வந்து அவன் கொடுக்குற சோதனை அந்த கொடுக்குற உபத்தில் தாங்க முடியும். யோபு பயமாக புலம்புறாரு, சில காரியம் பயப்படுறாரு, சில காரியம் அஞ்சுறாரு. அதெல்லாம் அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஏசப்பா எதுக்காக அவர் புடமிட அவருக்கு தெரியாமல் அதுக்கப்புறம் சொல்கிறார். கடைசியில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்ய நினைச்சார் அதை செஞ்சார். கர்த்தர் செய்ய நினைச்ச தடைப்படாது சொல்லி யோபு வந்து மகிமைப்படுத்துகிறான். யோபு பார்த்தா எதெல்லாம் எழுந்து போனால் கர்த்தர் 4 மணிக்கு கொடுத்த ஆசிரியர் தலையை உயர்த்தினார். இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை மானுடைய பிள்ளையாக இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைங்க மேலே கர்த்தர் ஒரு அழைப்பு வச்சுறாரு, ஒரு திட்டத்தை வச்சுக்கிறார். நிச்சயமாக அந்த அழைப்பு திட்டத்தை நிறைவேற்றுவார். நம்ம ஒன்று நம்ம கர்த்தர் நம்ம மேலே வச்ச அழைப்பை நம்ம மேலே வச்ச திட்டத்தை நம்ம வந்து நம்ம கர்த்தர் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். நிச்சயமாக வந்து நம்ம கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்றி போட நம்ம ஒரு நாள் சரி நம்ம வாழ்க்கை என்ன நடந்தாலும் பயப்படவே கூடாது. யோபு பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிறான், கர்த்தர் என்னை கொண்டு என்ன செய்யணும்னு அதை செஞ்சார். இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் சரி கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ நிச்சயமாக செய்வார். நீங்கள் ஒன்று கர்த்தருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துரு, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக கர்த்தர் மேல் விசுவாசமாக இருங்க. உங்களுக்கு என்னதான் சோதனை வந்தாலும் என்னதான் போனது நீங்கள் ஒரு நாள் வெக்ஸ் ஆகிடாதீங்க. ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் வந்து நீங்கள் புலம்ப போடாதீங்க. இன்னொன்று எதை கண்டு பிசாசு சில நேரத்தில் உங்களுக்கு சோதனை கொண்டு வரலாம், சில நேரத்தில் வந்து உங்களை வந்து பயங்கரமாக உபத்தில் கொண்டு வரலாம். நீங்கள் எது வந்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க. இந்த காரியம் நடக்கா, இது எனக்கு வந்துடும் சொல்லி நீங்கள் அஞ்சாதீங்க. ஏன்னா நீங்கள் பயந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். யோபு அப்படி தான் பயந்தா அப்படி நடந்துச்சு. நீங்கள் ஒன்று ஆண்ட்ராய்ட் பிள்ளையாடும் போது நீங்கள் எதை கண்டு பயப்படாதீங்க, நீங்கள் எதை கண்டு அஞ்சாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கூட இருப்பார். என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துப்பா சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கையாரு. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களை கொண்டு என்ன செய்ய நினைச்சாரு நிச்சயமாக செய்வார். யோபை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய நினைச்சாரு, கர்த்தர் 4 மணிக்கு யோபு வந்து ஆசீர்வதிக்க நினைச்சாரு, அதே போல் ஆசீர்வதிச்சாரு. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவையோ கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. கர்த்தர் உங்களை கொண்டு ஊழியத்தில் பயன்படுத்த சித்த வச்ச நிச்சயமாக பயன்படுத்துவார். ஒன்று நீங்கள் என்ன நடந்தாலும் சரி பயப்படாதீங்க, அஞ்சாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையான கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்ள அவர் உங்களோட கூட வந்து உங்கள் தலையை உயர்த்துவார். ஆமென்.